அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்பொழுது புதிய பதிவு விண்ணப்பம் செய்வது எப்படின்னு பார்க்க போறோம். குடும்ப உறுப்பினர் பெயர், பிறந்த தேதி, உறவுமுறை மற்றும் திருமண நிலை போன்ற தகவல்களை சரியாக பூர்த்தி செய்ய வேண்டும். புதிய பதிவு செய்பவர் திருமணமானவர் எனில் அவரது கணவர் அல்லது மனைவி மற்றும் குழந்தைகள் தகவல் மட்டுமே வழங்க வேண்டும். திருமணமாகுவதவர் எனில் அவரது தாய் மற்றும் தந்தையின் தகவல்கள் வழங்க வேண்டும். பதிவு செய்பவர் தகவல் வழங்க தேவையில்லை. அடுத்தாக நியமனதாரர் தகவல் பூர்த்தி செய்ய வேண்டும். நியமனதாரர் பெயர் கட்டாயமாக உறுப்பினரின் குடும்ப அட்டையில் இருக்க வேண்டும். நியமனதாரர் தகவல் முழுமையாக பூர்த்தி செய்ய வேண்டும். நியமனதாரர் ஆதார் அட்டை இணைக்கப்பட வேண்டும். குடும்ப அட்டையில் இல்லாத ஒருவரை நியமனதாரராக இணைக்க முடியாது. குடும்ப அட்டையில் இருக்கும் நியமனதார் சில சமயங்களில் மைனாராக இருந்தால் அவருக்கான பாதுகாவலர் ஒருவரை நியமனம் செய்யப்பட வேண்டும். பாதுகாவலரின் பெயர் உறுப்பினர் குடும்ப அட்டையில் இருக்க வேண்டிய தேவையில்லை. அடுத்ததாக உறுப்பினர் புகைப்படம் மற்றும் கையொப்பம் அப்லோட் செய்ய வேண்டும். பணிசான்று அல்லது எம்ப்ளாய்மெண்ட் சர்டிஃபிகேட் யாரால் வழங்கப்பட்டுள்ளது என்பதனை பூர்த்தி செய்ய வேண்டும். பணிசான்று வழங்கும் அதிகாரம் உள்ள அலுவலர் பட்டியலை இங்கே நீங்கள் காணலாம். தற்போது நாம் தொழிற்சங்கம் சார்பாக வழங்கப்பட்ட விண்ணப்பம் சார்ந்த தகவலை பார்க்கலாம். நீங்கள் முதலில் இருக்கும் பதிவு பெற்ற தொழிற்சங்கம் என்ற ஆப்ஷனை தேர்வு செய்து கொள்ளுங்கள். கீழே கேட்கப்படும் 6 தகவல்களும் சரியாக வழங்கப்பட்ட வேண்டும். முதலில் தொழிற்சங்கத்தின் பதிவு எண், 2வது தொழிற்சங்கத்தின் பெயர், 3வது பணிசான்றில் கையெழுத்திட்ட நிர்வாகியின் பெயர், 4வது தொழிற்சங்கத்தின் தொலைபேசி எண், 5வது தொழிலாளர் அலுவலகத்தில் ஃபார்ம் சமர்ப்பிக்கப்பட்ட தேதி, இறுதியாக தொழிற்சங்கத்தில் வழங்கப்பட்ட பணிசான்றினை பதிவேற்றம் செய்ய வேண்டும். அடுத்ததாக ஆதார் அட்டையை இறுதியாக பதிவேற்றம் செய்து உறுப்பினரை நேரடியாக புகைப்படம் எடுக்க வேண்டும். இந்த மாதிரி உங்களுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லான நிறைய வீடியோஸ் வேணும்னா நம்ம நலவாரியம் 019 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. நன்றி.